அப்படி ஒரு விசேஷம். ஒரு 27 நிமிஷம் போட்டலாம். ஐயா இப்போ உடனே வீட்டில் உடம்பு முடியாமல் படுத்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க, எனக்கு 27 நாள் நான் பொறுக்காதீங்கய்யா, எனக்கு இப்போ வந்து நல்லது செஞ்சால் தான் இன்றைக்கி நான் வாழ முடியும் அப்படின்னா ஒரு வெண்பூசணி போதும். ஒரு வெண்பூசணி எடுத்து காலப்பகுதி வெட்டி தீபம் போட்டிங்கன்னா அந்த நொடி பொழுது நம்ம கஷ்டம் இஷ்டம் கருமாகமாக எல்லாம் குறைஞ்சிருக்கோம். அந்த நேரத்துலேருந்து தொடக்கம் வெண்பூசணியில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேச ராசிக்காரங்க, விருச்ச ராசிக்காரங்க, தனுசு ராசி, மீன ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இன்னுமே முடியல, எனக்கு எந்த வழியும் தெரிய மாட்டேங்குதுயா, நான் நல்லவனாக இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லது சாமி செஞ்சுக்கிறேன், எல்லாம் பண்ணிருக்கேன், அன்னதானம்லாம் பண்ணிருக்கேன், கோயிலெலாம் கட்டியிருக்கிறேன், ஆனால் நான் வந்து இப்போ நிறைய வேலை நான் நினைக்கிறீங்கய்யா, அப்போ சாமி என்னை காப்பாற்றலையா அப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் கர்மாவை நீங்கள் கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கர்மா கழிக்கிறது கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதே காலபைரவருக்கு ரொம்ப மனநொந்து என்னால் முடியலைப்பா, எதுவுமே செய்ய முடியலையா, நான் எப்படியா நான் வழி நடத்தணும் அப்படின்னா 2 விஷயம் போதும், 2 பொருள் போதும். ஒரு 4 மாத மரம் வாங்கி வச்சுக்கோங்க, அதை வெட்டி நம்ம காலபைரவர் தீபம் போடுங்க. அரளிப்பு வாங்கி வச்சுங்க, இந்த அரளி மாதம் அரளிப்பு உதிரிப்பு வாங்கி வச்சுங்க. உங்கள் மனதார கால் தேவிக்கு தாயே தான் நான் பூஜை பண்ணுவேன், இதை நான் பண்ணுவேன் தாயே அப்படின்னு மனதார அந்த அரளிப்பு எடுத்து அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணிட்டுவாங்க. அந்த நொடி பொழுது உங்கள் கஷ்டம்லாம் பனி போல தீர்க்கும். இதுக்கு வந்து நீங்கள் லட்சக்கணக்கு பரிகாரம், ஆயிரக்கணக்கு பரிகாரம் இந்த 2 பொருள் அவ்வளோ மகத்துவமான பொருள். இந்த பொருள் எப்படி சொல்கிறதுன்னா பரிபூர்ணமாக நமக்கு நிறைஞ்சிருக்கு, கஷ்டமாக இருக்கிறதுனா அம்மாட்ட போய் சமகிரியாகி இது பண்ணி நல்ல விஷயம் நடக்குதுயா. அதுமாதிரி நம்ம தொழில் சம்மந்தமாக எல்லாமே தொழில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி நம்ம ஏர்சிங்கி வேறு கொடுத்துருக்குறோம். போகிற யாருலான போகிற ராசிப்பட்டு நம்ம ஏர்சிங்கி வேறு கொடுத்துருக்குறோம். தொழில் முடிஞ்சவங்க, அவங்க என்ன தொழில் முடித்தவங்க செஞ்சவங்க அதை எடுத்து பூஜை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தொடக்கம் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ஒரு பரிபூரத்தில் துளிசானம் கிடைக்கும். முதல் கர்மா அப்படி இருக்காயா, நான் என்ன பூஜை பண்ணால் கர்மா குறையும் அப்படின்னா, சாமி பூஜை பண்ணால் கர்மா குறையாது, உங்கள் கர்மா நீங்களே கழிக்கணும். நான் போய் பூஜைலாம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், கர்மா கழிஞ்சு போச்சுன்னா கிடையாது. கர்மா கழிக்கிறதுக்கு ஜீவகாரணியான்னு வாங்க. யார் ஒருத்தர் 3 இது ஜீவகாரணியா செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நித்த பலன். சாமியை கேட்குறவங்க நித்தம் பார்க்குறது பலன்னா நமக்கு நித்த பலன் வேணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நம்ம உடலில் முன்னோர் யாராவது கர்மம் இதாக பண்ணிருப்பாங்க, நம்ம அப்பா பண்ணிருப்பார், தாத்தா பண்ணிருப்பாங்க, அந்த பாதிப்பு எனக்கு இருக்குது அப்படின்னா நித்த பலன் கர்மா குறைன்னா 3 ஜீவகர்ணியாக பண்ணால் போதும். அதில் முதல் ஜீவகர்ணியா நல்லா கேட்டுங்க. எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கத்துக்கு சொல்கிறேன், நம்ம கர்மா குறைக்கணும், நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு சாமிக்கு ஒரு பொருள் கொடுத்தா நல்ல பொருள் வாங்கி கொடுக்கணும்ல. நம்மவே ஒரு பாவம் செஞ்சுட்டு போய் சாமிக்கு பொருள் கொடுத்து அதை போய் அதை தானம் பண்ணாலும் அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு ஜீவகர்ணியாக மாதிரி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். 2 கருப்பு கூடை வாங்கிக்கிங்க. கருப்பு கூடை வாங்கி வயதான தம்பைகளுக்கு ஒரு 6 ராசிக்காரருக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. விருச்ச ராசியாக இருக்கட்டும், மேச ராசியாக இருக்கட்டும், தனுசு மீனமாக இருக்கட்டும், கடகம் ரிஷபமாக இருக்கட்டும், இல்லை மகரம், இந்த 7 ராசிக்காரங்களும் தொழில் ஸ்தானத்தில் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நேரம் நல்லா இருந்து கஷ்டப்படுறீங்கன்னா கொடைவளல் ஆகணும். கொடைவளல்லாம் அள்ளி கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், கொடைவளல் கிடையாது. 2 கருப்பு கூடை வாங்கி கொடுங்க. யாராவது வயதான தம்பதிக்கு முதல் ஜீவகர்ணியால் 2 கருப்பு கூடை வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கடங்கில்லாத தொழில் நடக்கும். 2வது ஜீவகர்ணியா நல்லா கேட்டுங்க. 2வது ஜீவகர்ணியா வயதான தம்பதியருக்கு போய் கோயில் வாசலில் போய் வஸ்திர தானம் பண்ணுங்க. 3வது ஜீவகர்ணியா பக்கத்தில் ஏதாவது குளங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சாப்பாடு பண்ணுங்கள். வீட்டில் அவளும் பணிஞ்சு வைங்க, அதை போய் குளத்தில் இருக்க மீனுக்கு போடுங்க. இது 3 ஜீவகர்ணியா. நீங்கள் நாளைக்கு மறுபிறவி இருக்கா, மறுபிறவி வேணுமா அப்படி இப்படிலாம் கேட்க வேண்டாம். இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம ஜீவகர்ணியா பண்ண இருக்கும் போது மறுபிறவி உங்களுக்கு அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம சிவாயமாக இருக்கும். யாருப்பா சிவாயம் முடிச்சா இன்னும் இதுக்கு டைம் ஆகுது. மக்கள் 5 மக்கள் இருக்காங்க. யாரு கேள்வி இருக்கிறாங்களா? இல்லை 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் தான் இருக்கிறாங்க. இருக்கட்டும். இதெல்லாம் பண்ணாங்க பெரிய ஜீவகர்ணியா. அடுத்து இந்த பெண்களுக்கெல்லாம் சொல்கிறோம். பெண்களுக்கெல்லாம் சொல்கிற காரணமே